வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரி அரசு சமூக நலத்துறை சார்பில் சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினம் கொண்டாடப்பட்டது. துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ராமசாமி ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர். இந்தியா டர்ன்ஸ் பிங்க் அமைப்பு சார்பில் மார்பக புற்றுநோய் இலவச மருத்துவ பரிசோதனை முகாம் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தொடங்கி வைத்தார். நல்லாட்சி வாரத்தை முன்னிட்டு கிருஷ்ணா நகர் ஆதிதிராவிடர் மாணவியர் விடுதியில் நடைபெற்ற விழிப்புணர்வு முகாம். மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் கலந்து கொண்டு மாணவிகளின் குறைகளை கேட்டறிந்து உடனடியாக நிவர்த்தி செய்ய அதிகாரிகளுக்கு உத்தரவு. புதுச்சேரி சபாநாயகருக்கு எதிரான தீர்மானத்தை காங்கிரஸ் ஆதரிக்கும். காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி பேட்டி. புதுச்சேரி காலாப்பட்டு சுனாமி குடியிருப்பில் கருப்பு நிறத்தில் துர்நாற்றத்துடன் வரும் குடி தண்ணீர். நோய் தொற்று வருவதாக மக்கள் குமுறல். இனி விரிவான நிகழ்வுகள். புதுச்சேரி அரசு சமூக நலத்துறை சார்பில் சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தின விழா கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி அரசு சமூக நலத்துறை சார்பில் சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினம் கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி ஜெயராம் திருமண நிலையத்தில் நடைபெற்ற விழாவில் முதன்மை விருந்தினராக துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் அவர்கள் கலந்து கொண்டு விழாவினை துவக்கி வைத்து முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தலைமை உரையாற்றி மாற்றுத்திறனாளிகளுக்கான மாநில விருதுகளை வழங்கினார். சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் அவர்கள் வாழ்த்துறை வழங்கி மாற்றுத்திறனாளிகளுக்கு உபகரணங்களை வழங்கினார். இவ்விழாவில் சமூக நலத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் முன்னிலையில் நோக்க உரையாற்றி நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இவ்விழாவில் முதலமைச்சரின் நாடாளுமன்ற செயலர் ஜான்குமார் கலந்து கொண்டு வாழ்த்து பேசினார். அரசு தலைமை செயலர் டாக்டர் சரத் சௌஹான் அவர்கள் வாழ்த்துறை வழங்கினார். இந்தியா டர்ன்ஸ் பிங்க் அமைப்பு சார்பில் மார்பக புற்றுநோய் இலவச மருத்துவ பரிசோதனை முகாமில் துவக்க விழா புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடைபெற்றது. இந்தியா டர்ன்ஸ் பிங்க் அமைப்பு சார்பில் மார்பக புற்றுநோய் இலவச மருத்துவ பரிசோதனை முகாமில் தொடக்க விழா புதுச்சேரி கடற்கரை சாலை மேரி கட்டிடத்தில் நடைபெற்றது. மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி இந்நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய துணைநிலை ஆளுநர், மார்பக புற்றுநோயால் பெண்கள் அதிகம் பாதிக்கப்படுகிறார்கள். அவர்கள் உடற்பயிற்சி யோகா செய்து அதன் பாதிப்புகளில் இருந்து தங்களை காத்துக் கொள்ள வேண்டும். பெண்கள் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்றும், அறிகுறிகள் தென்படும் பட்சத்தில் மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ள தயக்கம் காட்டக்கூடாது. வீட்டில் உள்ளவர்களும் சமுதாயத்தில் உள்ளவர்களும் இது பற்றிய விழிப்புணர்வுடன் செயல்பட்டு தங்கள் அன்புக்கு உரியவர்களின் ஆரோக்கியத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று பேசினார். இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி, ஐடிபியின் அமைப்பு தலைவர் திரு ஆனந்தகுமார், விளம்பர பிரிவு செயலர் மோகன பிரியா, துணைத் தலைவர் திரு வீனி ஹாசன் மற்றும் மருத்துவர்கள் கலந்து கொண்டனர். மூலகுளம் எம்ஜிஆர் நகர் பெட்டிசெமினார் சிபிஎஸ்இ பள்ளியில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் விழாவில் மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் கலந்து கொண்டார். இவ்விழாவில் கின்னஸ் சாதனை பிடித்த குழந்தைகளுக்கு பதக்கங்கள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கி சிறப்பித்தார். சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன் அவர்களும் உடனிருந்தார். நல்லாட்சி வாரத்தை முன்னிட்டு கிருஷ்ணா நகர் ஆதிதிராவிடர் மாணவியர் விடுதியில் நடைபெற்ற விழிப்புணர்வு முகாமில் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் கலந்து கொண்டு மாணவிகளின் குறைகளை கேட்டறிந்து உடனடியாக நிவர்த்தி செய்ய அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் வழிகாட்டுதலின்படி புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் கீழ் இயங்கும் கிருஷ்ணா நகர் ஆதிதிராவிடர் மாணவிகள் விடுதியில் நல்லாட்சி வாரத்தை முன்னிட்டு துறை மூலம் செயல்படுத்தப்படும் திட்டங்கள் குறித்தான சிறப்பு விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. துறை இயக்குனர் இளங்கோவன் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் கலந்து கொண்டு மாணவிகளிடையே கலந்துரையாடினார். அப்போது புதிய நாப்கின் இயந்திரம் வேண்டும், தினசரி உணவு முறைகளை மாற்ற வேண்டும், இரவு நேரத்தில் பணி முடிந்து வரும் மாணவிகளுக்கு போக்குவரத்து வசதி செய்து தர வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை மாணவிகள் முன்வைத்தனர். இதனை கேட்டறிந்த மாவட்ட ஆட்சியர் உடனடியாக கோரிக்கைகளை நிவர்த்தி செய்ய அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். தொடர்ந்து இவ்விழாவில் பேசிய இயக்குனர் இளங்கோவன், ஆதிதிராவிடர் நலத்துறை மூலம் மாணவிகளுக்கு 25க்கும் மேற்பட்ட நலத்திட்டங்களை உள்ளன என அதனை மாணவிகள் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றார். எந்த தீய பழக்கங்களும் இல்லாமல் குறிக்கோளுடன் படித்தால் வாழ்வில் வெற்றி நிச்சயம் என்ற இயக்குனர் ஆதிதிராவிடர் நலத்துறை மூலம் செயல்படுத்தப்படும் திட்டங்களை பற்றி சக மாணவிகள் மற்றும் பொதுமக்களிடம் எடுத்து கூற வேண்டும் என்றார். மாணவிகளிடையே சாதி மத பாகுபாடுகளை களையும் வகையில் அனைத்து சமுதாய மாணவிகளுக்கும் விடுதியில் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது என்றார். அதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் மற்றும் இயக்குனர் இளங்கோவன் உட்பட அதிகாரிகள் மாணவர்களுடன் கலந்துரையாடி கொண்டு உணவு அருந்தினர். இந்த நிகழ்ச்சியில் ஆதிதிராவிடர் நலத்துறை அதிகாரிகள், விடுதி காப்பாளர்,
ஊழியர்கள் உட்பட மாணவிகள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி சபாநாயகருக்கு எதிரான தீர்மானத்தை காங்கிரஸ் ஆதரிக்கும் என காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி பேட்டியளித்துள்ளார். புதுச்சேரியில் சபாநாயகருக்கு எதிரான தீர்மானத்தை சட்டமன்ற உறுப்பினர்கள் கொடுத்துள்ள நிலையில் காங்கிரஸ் கட்சியின் நிலைப்பாடு குறித்து காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கத்துடன் கேட்டபோது, சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொடுத்துள்ள 2 எம்எல்ஏக்கள் கடிதம் குறித்து சிறப்பு சட்டமன்றத்தை கூட்டி விவாதிக்க வேண்டும் என்றும், சிறப்பு சட்டமன்றத்தை கூட்டினால் சபாநாயகர் எதிரான தீர்மானத்தை காங்கிரஸ் ஆதரிக்கும், எதிர்கட்சிகளுக்கு மாற்று கருத்து இல்லை, காரணம் சபாநாயகர் அனைத்து விஷயங்கள் தலையிடுகிறார், அரசு நடவடிக்கை ஈடுபடுகிறார்கள் என்றார். சபாநாயகர் நடுநிலையாக இருக்க வேண்டும் என்பது சட்டம் என கூறிய வைத்திலிங்கம், புதுச்சேரியில் வெள்ளம் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மத்திய குழு பார்வையிட்டு 1 மாதம் ஆகியும் இதுவரை மத்திய அரசிடம் இருந்து எந்த ஒரு பதிலும் இல்லை. இதனால் வெள்ள நிவாரணத்திற்காக சிறப்பு சட்டமன்றத்தை கூட்ட வேண்டும், தீர்மானத்தை நிறைவேற்றி மத்திய அரசை சபாநாயகர், அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் ஆகியோர் நேரில் சந்திக்க வேண்டும் என வைத்திலிங்கம் வலியுறுத்தினார். புதுச்சேரி தூய இருதய ஆண்டவர் தேவாலயத்தில் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தில் மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் சிறப்பு விருந்தினராக கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். புதுச்சேரி தூய இருதய ஆண்டவர் தேவாலயத்தில் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் நடைபெற்றது. மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் சிறப்பு விருந்தினராக கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். திருச்சபை சார்பில் ஏழை எளியவருக்கு கிறிஸ்துமஸ் பரிசுகளை வழங்கினார். விழாவில் துணைநிலை ஆளுநர், வரலாற்று பழமையான இந்த இருதய ஆண்டவர் தேவாலயத்தில் நடைபெறும் இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தில் கலந்து கொள்வதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் என்றும், இந்த விழாவில் கலந்து கொள்ள வேண்டும் என்று என்னை அழைத்த போது மிகவும் மகிழ்ச்சியாக நான் கண்டிப்பாக கலந்து கொள்கிறேன் என்று சொன்னேன். ஏனென்றால் என் கிறிஸ்துவ சகோதர சகோதரியுடன் உறவாட அவர்களுடைய கொண்டாட்டத்தில் பங்கேற்க இது ஒரு நல்ல வாய்ப்பு என்று நினைத்து மகிழ்ச்சி அடைந்தேன் என்றும், விழா என்றாலே மகிழ்ச்சி, பரிசுகள், இனிப்பு வகைகள், அலங்காரம், புதிய ஆடைகள் எல்லாம் இவையெல்லாம் மனித சமுதாயம் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பதற்கான குறியீடு. ஒரு காலத்தில் வாழ்த்து அட்டைகள் மூலம் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டோம். நம்முடைய விழாக்களின் சாராம்சமே மக்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து அன்பையும் கலாச்சாரத்தையும் பரிமாறிக்கொள்வதுதான். சுதந்திர தினம், குடியரசு தினம் போல நம்முடைய மற்ற விழாக்களும் நமக்குள்ளே இந்தியர் என்ற பெருமிதத்தை ஏற்படுத்த வேண்டும், தேச பக்தியையும் தேசிய உணர்வையும் விழாக்கள் வளர்க்க வேண்டும் என்று என்னுடைய விருப்பத்தை சொல்லி என்னுடைய உரையை முடிக்கிறேன் என்றும், உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார். புதுச்சேரி காலாப்பட்டு சுனாமி குடியிருப்பில் கருப்பு நிறத்தில் துர்நாற்றத்துடன் வரும் குடித்தண்ணீரில் நோய் தொற்று வருவதாக மக்கள் குமுறுகின்றனர். புதுச்சேரி காலாப்பட்டு சுனாமி குடியிருப்பு பகுதியில் சுமார் 1400 குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இங்குள்ள மக்களுக்கு குடிநீர் தேவைக்காக உழவர்கரை நகராட்சி சார்பில் 2 நீர்த்தேக்க மேல்நிலை தொட்டி வழியாக குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இவ்வாறு வீடுகளுக்கு வழங்கப்படும் குடிநீரில் கடந்த சில மாதங்களாக துர்நாற்றத்துடன் வெள்ளை நிற, செந்நிற, கருப்பு நிறத்தில் புழுக்கள் மிகுதியாக தண்ணீர் வருவதாகவும், இந்த குடிநீரை பெரும்பாலான குடும்பங்கள் குடிப்பதால் பல்வேறு உபாதைகள் ஏற்படுவதாக கூறி புகார் கூறி வந்தனர். இந்நிலையில் மீண்டும் சுனாமி குடியிருப்பு பகுதியில் உள்ள B2 பகுதியில் வசிக்கும் பெரும்பாலான வீடுகள் கருப்பு நிறத்தில் துர்நாற்றத்துடன் குடிநீர் வழங்குகிறது. கடந்த 1 வாரத்திற்கும் மேலாக இது போன்ற கருப்பு நிறத்தில் துர்நாற்றத்துடன் தண்ணீர் வருவதால் அதை குடிக்கும் குழந்தைகளுக்கு பல்வேறு உபாதைகள் ஏற்படுவதாகவும் பலமுறை புகார் தெரிவித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என வேதனையுடன் தெரிவிக்கின்றனர். மேலும் குடிநீர் பம்ப் ஊழியரை நேரில் வரவழைத்து அவரிடம் தண்ணீர் அசுத்தமாக வருவதை காட்டினார். உடனடியாக அந்த ஊழியரை அப்பகுதி மக்கள் சூழ்ந்து சராமாரியாக கேள்வி எழுப்பினர். இதனால் செய்வதற்கறியாது திகைத்த ஊழியர் அவரது மேல் அதிகாரிக்கு தகவல் தெரிவித்தார். உடனடியாக தண்ணீர் சுத்தமாக வழங்கவில்லை என்றால் மறியலில் ஈடுபடுவோம் என எச்சரிக்கை விடுத்துள்ளனர். சுத்தம் கிடையாது, நாங்கள் கரண்ட் வசதி கிடையாது, ஒரே குழந்தை பிள்ளைங்கள்லாம் எல்லாம் அம்மையும் ஜுரமும் இந்த தெருவில் இந்த தண்ணி இந்த மோட்ரு போட்டு இப்போ போட்டதுனால தான் ரொம்ப அநியாயமாக இருக்குது. கரையல்னு இருக்குது, யாரும் சாப்பிட்றதுக்கு இல்லை, கொள்றதுக்கு இல்லை. பிள்ளைங்கள்லாம் உடம்பு சரியில்லாத 4 வயசு பிள்ளைங்க 5 வயசு பிள்ளைங்க அம்மா பார்த்து எல்லாமே உள்ளே இருக்குதுங்க. எதுவும் வெளியே வரது கிடையாது. நீங்கள் என்ன குவார்ட்டர்ஸ் கொடுத்து எங்களுக்கு என்னத்தான் நீங்கள் சாதிச்சிட்டிங்க? ஒன்றுமே சாதிக்கலை. வீடு ஃபுல்லாக ஒழுகுது, துறன்னு இந்த மூலையில் கொண்டானா இந்த மூலையில் ஒழுகுது, இந்த மூலையில் கொண்டா இல்லையே. இவ்வளோ தான் பணத்தை கவர்மெண்ட்டில் கொடுத்தாங்க. கம்பம் வீதிக்கு புடச்சிட்டு விளக்கு போட சொன்னாங்க. ஒரு விளக்கு கூட போடல. ஏன் போடலை? நீங்கள் வீதிக்கு வரைக்கும் 4 விளக்கு போட்டுட்டு
நீட்டாக போயிட்டாங்க. அப்போ எங்களுக்கு என்ன ராவலை ஓடியாரம் பூச்சி வரும் கொட்டு அது இதுன்னுட்டு இந்த இடம் என்ன மாதிரி இடம்? ஏன் இன்னமே எந்த நடவடிக்கையும் எடுக்காத நான் செய்கிறேன்னு இன்னும் எப்போ செய்கிறது சொல்லு? நீங்கள் எப்போ செய்கிறது, நாங்கள் எப்போ தூங்குறது, எப்போ இந்த உடம்பு நாங்கள் 25 ரூபா தண்ணி வாங்கி நாங்கள் உடம்பு குளிக்கிறோம். அன்னோட எத்தனை பாட்டில் வாங்கி குடிக்கிறது, எத்தனை டப்பா தண்ணி வாங்கிறது? நாங்கள் அவ்வளோ இல்லாமல் ஆஃபீஸ்லையா இருக்கிறோம், கையை இப்படி முத்திர குத்திக்கினேன் கிடையாது. நாங்கள் ஓடி வந்தால் தண்ணி இல்லைன்னா பட்டினி. இப்படிலாம் செய்யலாமா? தண்ணி ஜெயக்கிட்ட ஃபோன் பண்ணி ஜெய வர சொல்லி தண்ணியை பார்த்துட்டு அந்த தண்ணி இந்த மாதிரி காவா தண்ணி கலந்துருக்குது, தண்ணி நாத்தமாக தான் இருக்குது, கருப்பு கலரில் தான் இருக்குது தண்ணி, நான் நடவடிக்கை எடுக்கிறேன், நான் பள்ளம் தோண்டி பார்க்குறேன்னு சொன்னவர் இது வரைக்கும் அவர் வரவே இல்லை. ஒரு வாரமாக அந்த தண்ணி வந்துக்கின்னு தான் இருக்குது. நான் தண்ணி பிடிச்சி மேலே ஏற்றுறதுக்கு இல்லை. எங்களுக்கு கோட்ரஸ் கொடுத்தீங்களா? எதுக்கு கொடுத்தீங்க கோட்ரஸ்? நாங்கள் சந்தோஷமாக சௌரியமாக இருக்கிறதுக்காக தான் நாங்கள் கோட்ரஸ் கொடுத்தாங்கன்னு நாங்கள் பெருமைப்பட்டோம். கடைசியில் எங்களுக்கு இந்தமாரி கோட்ரஸ் ஓட்ட கோட்ரஸ் கொடுத்துக்கிறீங்க. அங்கங்கே ஒழுகுது, மேலே பருப்பு கல்லி போடாத அளவுக்கு கோட்ரஸ் கொடுத்துக்கிறீங்க. சுத்தம் இல்லாத கோட்ரஸ். அது எதனால் கோட்ரஸ் கொடுத்தீங்க? கரண்ட் பில்லில் அதில் அடிச்சு போகிறதுக்காக எங்களுக்கு கோட்ரஸ் கொடுத்தீங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். புதுச்சேரி வாணியர் முன்னேற்ற சங்கத்தின் 50 விழா வில்லியனூர் தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி வில்லியனூர் தனியார் மண்டபத்தில் புதுச்சேரி வாணியர் முன்னேற்ற சங்கத்தின் 50 விழா நடைபெற்றது. முன்னதாக நடைபெற்ற நிகழ்ச்சிகள் விழாவிற்கு சங்கத்தின் தலைவர் கல்விபிரபால், பழனி, முத்துரங்கம், பகீரதன், ஜெயக்குமார் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் விஸ்வநாதன், தனபால், சண்முக சுந்தரம், வெங்கடேசன், லோகநாதன், ராஜா, ஜெயபால், சிவசங்கரன் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற விழாவில் தென்னிந்திய வாணியர் சங்க புதிய நிர்வாகிகளுக்கு பாராட்டு விழா மற்றும் அவர்களுக்கு கேடயம் மற்றும் பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்பட்டது. மேலும் இவ்விழாவில் பல்வேறு எதிர்கால செயல்பாடுகளை பற்றியும் வாழ்வாதாரத்தை மேம்படுத்திக் கொள்வதற்கு பல்வேறு யோசனைகளை மேடைகள் தலைவர்கள் உரையாற்றினர். மேலும் இவ்விழாவில் ஏராளமான வாணியர் முன்னேற்ற சங்கத்தின் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியை மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான திரு நேரு என்கிற குப்புசாமி அவர்கள் தலைமையில் பூமி பூஜை நடைபெற்றது. புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட இளங்கோ நகர் வார்டு சாரதி நகர் 3வது வீதியில் பழைய சிமெண்ட் சாலையை மாற்றி புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிக்காக புதுச்சேரி நகராட்சி மூலம் 2022-2023 சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாடு நிதி ரூபாய் 4,79,000 செலவில் பணிகள் துவங்குவதற்கான பூமி பூஜை விழா உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான திரு நேரு என்கிற குப்புசாமி எம்எல்ஏ அவர்களின் பூமி பூஜை விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவில் புதுச்சேரி நகராட்சி செயற்பொறியாளர் திரு சிவபாலன், உதவி பொறியாளர் திரு நமச்சிவாயம் மற்றும் அப்பகுதியை சேர்ந்த ஊர் மக்கள், பெரியவர்கள், மேலும் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்கள், நிர்வாகிகள், மகளிர்கள் என பலர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பிள்ளைக்கார்குப்பம் மற்றும் தொண்டமானத்தம் பகுதியில் சாலை வசதி அமைத்தல் பணிக்கான பூமி பூஜையை அமைச்சர் சாயதி சரவணகுமார் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்பன் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பிள்ளைக்கார்குப்பம் பாலாஜி நகருக்கு ரூபாய் 1,68,000 மதிப்பீட்டிலான சாலை வசதி அமைத்தல் இப்பணிக்கான பூமி பூஜையும், அதனைத் தொடர்ந்து தொண்டமானத்தம் சூர்யா கார்டன் நகருக்கு ரூபாய் 4,31,000 மதிப்பீட்டிலும் சாலை வசதி அமைத்தல் பணிக்கான பூமி பூஜை விழாவும் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சரும் ஊசுடு சட்டமன்ற தொகுதி உறுப்பினரும் சாயதி சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் அமைச்சரின் துணைவியார் அண்ணா பிரபாவதி, தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய்ஜி தியாகராஜன், தொகுதி தலைவர் ஐயனார், வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், உதவி பொறியாளர் திருநாவுக்கரசும், இளநிலை பொறியாளர் ரங்க மன்னார் மற்றும் ஊர் பிரமுகர்கள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். திருப்புவனை தொகுதிக்குட்பட்ட அரசு பள்ளிகளில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பரிசுகளை வழங்கி பாராட்டினார். திருப்புவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் உள்ள அனைத்து அரசு உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் 2023-24ஆம் கல்வியாண்டில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்று முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு திருப்புவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பரிசுகள் வழங்கி பாராட்டினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் மதிய உணவாக பிரியாணியும் வழங்கப்பட்டது. நடைபெற்ற இந்நிகழ்ச்சிக்கு அனைத்து பள்ளி மாணவ மாணவிகள், பெற்றோர்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் உடனிருந்தனர்.
புதுச்சேரி மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் செய்தியாளர்களை சந்தித்தார். பெருமழை, பெருவெள்ளம், புயல் ஆகிய இயற்கை சீற்றங்களால் பாதிக்கப்பட்ட புதுச்சேரி மாநிலத்தை பேரிடர் பாதித்த மாநிலமாக புதுச்சேரி அரசு அறிவித்தது. இவ்வறிவிப்பு வெளியிடப்பட்ட உத்தரவின்படி நவம்பர், டிசம்பர் வரை நிலவரி ரத்து, விவசாய கடன் தள்ளுபடி, சொத்து வரி ரத்து, கூட்டுறவு கடன்கள் வட்டி மற்றும் அபராத வட்டிகள் தள்ளுபடி, மின்கட்டண சலுகை உள்ளிட்ட பல்வேறு மக்கள் நலன் சார்ந்த அறிவிப்புகளை பேரிடர் மேலாண்மை பாதிப்பு சட்டத்தின்படி அறிவித்திருக்க வேண்டும். இந்நிலையில் புயல் பாதித்த மாநிலத்தில் மக்களுக்கு எந்த சலுகையும் அறிவிக்காத புதுச்சேரி அரசு ஏழை எளியவர்கள் பயன்படுத்தும் பேருந்து கட்டணத்தை தடாலடியாக உயர்த்தி புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எதிர்வரும் புத்தாண்டு பரிசாக இந்த கட்டண உயர்வை அறிவித்துள்ளது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு புயலின் பாதிப்பினால் மக்கள் அடைந்துள்ள துயரங்களை உணராமல் கட்டண உயர்வை அறிவித்துள்ளது என்றும், ஒட்டுமொத்த அரசும் மக்களின் நிலை உணராமல் மயக்க நிலையில் இருப்பது போல தெரிகிறது. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றும், மாற்றுத்திறனாளிகளுக்கு மாதாந்திர உதவித்தொகை இந்தியாவிலேயே புதுச்சேரி மாநிலத்தில் தான் உயர்த்தி வழங்கப்பட்டு வருகிறது. ஆனால் அது மட்டும் அவர்களுக்கு போதுமானது அல்ல. மாற்றுத்திறனாளிகள் குடும்பத்திற்கு சிவப்பு ரேஷன் கார்டுகள் வழங்க வேண்டும். 75% மேல் உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவச மனைப்பட்டா வழங்க வேண்டும் என்றும், மத்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட லிப்ட் ஆபரேட்டர், டெஸ்ட் பேட்ச் கிளர்க் உள்ளிட்ட 40க்கும் மேற்பட்ட பணியிடங்களை மாற்றுத்திறனாளிகள் அல்லாதவர்கள் அபகரித்துள்ளதை மீட்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு வேலை வாய்ப்பை வழங்க வேண்டும் என்று அன்பழகன் கூறினார். இப்பேட்டியின் போது மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன், மாநில துணை செயலாளர் நாகமணி, மாநில அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலாளர் பாப்பசாமி ஆகியோர் உடனிருந்தனர். நிகழ்வுகள் இத்துடன் நிறைவடைகின்றன. வணக்கம்.